Welcome to Young Asia Television. வழங்குபவர்கள் தேசிய விஞ்ஞான மன்றம். எல்லா விடயமும் நாளுக்கு நாள் மாற்றமடையத்தான் செய்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியும் அவ்வாறுதான். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இயற்கை அனர்த்தம் எனும் தொனிப்பொருளிலிருந்து சற்று விலகி இன்னும் ஒரு விடயம் குறித்து ஆராயவிருக்கின்றோம். ஆனால் இந்த விடயமும் இயற்கை அனர்த்தங்களுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய வாழும் வையகம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க தயாராகுவோம். நீலத்தால் அலங்கரித்த உலகம் இது, ஒரே ஒரு உயிருலகம், தாவரத்தால் உயிர்த்த உலகம் நமக்காகவே. வெடிக்கும் நெறிமலைகளுண்டு, அடித்து செல்லும் வெள்ளமுண்டு, சுழன்றடிக்கும் சூறாவளியுண்டு, பூவி நுழையும் எரிகற்களுண்டு. உலக ரகசியங்கள் நிறை, உண்மை தெரிய வேண்டியவை, இயற்கையின் நியதிகள் என்ற மட்டும் தெரிந்து கொள்வோம் இதை. வாழும் வையகம். இன்று ஒரு மாறுபட்ட விடயம் குறித்து ஆராயவிருக்கின்றோம் என நான் உங்களுக்கு முன்பு கூறினேன். அதற்கமைய இன்றைய நிகழ்ச்சியில் நாம் முதலுதவி குறித்து ஆராயவிருக்கின்றோம். எமது வாழ்க்கையுடன் இந்த முதலுதவியானது ஒரு நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் முதலுதவி என்றால் என்ன, முதலுதவி எவ்விதம் வழங்கப்பட வேண்டும், எப்போது வழங்கப்பட வேண்டும், எங்கு வழங்கப்பட வேண்டும், இவ்வாறான பல விடயங்கள் குறித்து ஆராயவிருக்கின்றோம். அதற்கு முன்னர் இந்த முதலுதவி ஏன் நமக்கு தேவைப்படுகின்றது, எந்த சந்தர்ப்பங்களில் தேவைப்படுகின்றது, இந்த சந்தர்ப்பங்கள் எவ்வாறு உருவாகின்றது, இவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்நாள் பூராகவும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடும் நாம் வெவ்வேறு அனுபவங்களை பெறுகின்றோம். இதனால் சில சந்தர்ப்பங்களில் மகிழ்ச்சியும் வேறு சந்தர்ப்பங்களில் கவலையும் கொள்வது வாழ்க்கையின் உண்மையான ஒரு யதார்த்தமாகும். பல்வேறு எதிர்பாராத நிகழ்வுகளின் நிமித்தம் நாம் பல விபத்துக்களை அல்லது அனர்த்தங்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. இதுபோன்ற எவ்வித முன்னறிவித்தலும் இன்றி ஏற்படும் சம்பவங்களையே விபத்துக்கள் என்கின்றோம். இதனை இரு வகைகளாக பிரிக்கலாம். இருதய நோய் மற்றும் மயக்கம் போன்ற திடீரென ஏற்படும் நோய்கள். வீதியில், வீட்டில், வேலைத்தளத்தில், விளையாட்டு மைதானம் ஆகிய எந்த ஒரு இடத்திலும் ஏற்படுகின்றவை திடீர் விபத்துக்களாகும். நல்லது. இன்றைய நிகழ்ச்சியின் முன்னோட்டங்கள் இவைதான். முதலுதவி. முதலுதவியின் நோக்கம் நிலைமைகளை சமாளித்தல், ஆற்றப்பட வேண்டியவை. யாராவது ஒருவர் விபத்துக்கு உள்ளானால் உடனடியாக அங்கிருக்கின்றவர்கள் அவருக்கு முதலுதவி வழங்க வேண்டும் என கூறுவார்கள். இல்லையேல் அவருக்கு முதலுதவி வழங்க அதற்கு அவசியமான பொருட்களை கொண்ட முதலுதவி பெட்டியை தேடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாம் நாளாந்த வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் முதலுதவி என்றால் என்ன? இது குறித்து சிலர் தெரிந்திருந்தாலும் கூட நாம் அனைவரும் இது குறித்த ஒரு பரந்த விளக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். எவராவது ஒருவர் திடீர் விபத்துக்கு உட்பட்டால் அங்கு ஒரு வைத்தியர் வந்து சிகிச்சை அளிக்கும் வரையில் விபத்துக்குள்ளானவரின் உயிரை காப்பாற்றும் எண்ணத்துடன் அவருக்கு முதலில் வழங்க வேண்டிய சிகிச்சையையே முதலுதவி என்கின்றோம். எமது வாழ்க்கையில் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளும் சாதிக்க வேண்டிய இலக்குகளும் இருக்கின்றன. இவற்றை நாம் யதார்த்தபூர்வமாக நடைமுறைப்படுத்த எத்தனிக்கின்றோம். இதே போன்றுதான் முதலுதவிக்கும் சில நோக்கங்களும் இலக்குகளும் இருக்கின்றது. முதலுதவியின் பிரதான நோக்கங்களை 3 அம்சங்களாக பிரிக்கலாம். ஒரு உயிரை காப்பாற்றுதல், நோயாளியின் தேகநிலை மோசமடைவதை தவிர்த்துக் கொள்ளுதல், நோயாளியை கூடிய விரைவில் சுகப்படுத்துவதற்கான உதவி செய்தல். පළමුවෙන්ම අරමුණ වෙන්නේ යම්කිසි
ஒருவர் சுகையினமடையும் போது அல்லது திடீர் விபத்தின் போது எவராவது ஒருவர் மரணமடையக்கூடிய நிலையில் இருப்பாரேயானால் அவரது உயிரை காப்பாற்றுவது இதன் முதலாவது நோக்கமாகும். அடுத்தபடியாக ஒருவர் நோய்வாய்ப்படும் போது அல்லது ஒரு விபத்தில் சிக்கும் போது அவருக்கு உயிராபத்து ஏற்படாதிருக்கலாம். அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவரது சுகையினம் இன்னும் மோசமடைவதை தவிர்ப்பதற்காக ஒரு வைத்தியரின் மூலம் சிகிச்சையை பெற்றுக் கொடுக்கும் வரை அவரது உடல்நிலை மோசமடைவதை தவிர்ப்பதற்காக நாம் செய்ய வேண்டியவை இரண்டாவது செயற்பாடாக அமைகிறது. என்றாலும் நோயாளியின் நிலைமை அந்த அளவுக்கு மோசமடையாமலும் இருக்கலாம். இதற்கு உதாரணமாக ஒருவர் திடீரென மயக்கமடைந்தால் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவரை குணப்படுத்துவதே எமது நோக்கமாக இருக்கிறது. எந்த ஒரு விடயத்தையும் நாம் நன்கு ஆராய்ந்து செயற்படும் போதே அதிலிருந்து ஒரு சிறந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். திடீர் விபத்துகள் அசம்பாவிதங்களின் போதும் நாம் இவ்வாறே செயற்பட வேண்டும். அதிர்ச்சியடைந்து குழம்பி போனால் என்ன நடக்குமென்றே எம்மால் சிந்திக்க முடியாது போய்விடும். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் எவ்வாறு செயற்பட வேண்டும், எவ்வாறு சாதுரியமாக செயற்பட வேண்டும் என்பது குறித்து இப்போது ஆராயலாம். ஒரு திடீர் அசம்பாவிதம் ஏற்படும் போது அதன் தாற்பயத்தை நிதானமாக சிந்தித்து பார்க்காமல் திடீரென அதில் தலையிட்டு செயலாற்றுவதே எங்களில் பெரும்பாலானோர் செய்யும் பெரும் பிழையாகும். அனாவசியமாக குழம்பி போய் பாதிக்கப்பட்டவரை அவ்விடத்தில் இருந்து வேறு எங்காவது எடுத்துச் சென்று முதலுதவி அளிக்க எத்தனித்தல். நாம் இவ்விதம் செயலாற்றும் போது சில சந்தர்ப்பங்களில் விபத்துக்குள்ளானவரின் உடல்நிலை மேலும் மோசமடைவதற்கு வாய்ப்புண்டு. எனவே இத்தகைய சந்தர்ப்பங்களில் நாம் முதலுதவி அளிப்பதில் அனுபவமிக்க ஒருவரின் உதவியை நாடுதல் அவசியமாகும். அதன் மூலம் இவ்விதம் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களின் போது நோயாளிக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை எங்களால் அளிக்க முடியும். இதனையே நாம் அசம்பாவிதங்களின் போது சிந்தித்து நல்ல பயனளிக்கக்கூடிய வகையில் செயலாற்றுதல் என கூறுகின்றோம். அசம்பாவிதங்கள் அல்லது திடீர் விபத்துக்கள் எப்போது ஏற்படும் என எம்மால் கூற முடியாது. அது எந்த நேரத்திலும் ஏற்படலாம். ஆகவே உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் எமது நாட்டில் இந்த திடீர் விபத்துகளும் அசம்பாவிதங்களும் அதிகமாக ஏற்படுகின்றனவா அல்லது குறைவாக ஏற்படுகின்றனவா? இது குறித்து நாம் இப்போது சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்கலாம். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற முறையில் இலங்கையில் உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை விட இங்கு கூடுதலான விபத்துகளும் அசம்பாவிதங்களும் நிகழ்கின்றன. இதற்கான பிரதான காரணம் சனத்தொகை பெருக்கமும் வாகன நெரிசலுமே ஆகும். இலங்கையின் மரண வீதத்தின் பெரும் பகுதிக்கு வீதி விபத்துக்களே காரணமாக இருப்பதிலிருந்து இதனால் ஏற்பட்டுள்ள பாரதூரமான விளைவுகளை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அசம்பாவித நிகழ்வுகளினால் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை இப்போது நாளாந்தம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதுபோன்று இத்தகைய திடீர் அனர்த்தங்களினால் இறப்போரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. மேலும் குறிப்பாக வாகன நெரிசல், தொழிற்சாலைகளின் நவீன பாரிய இயந்திரங்கள், சனத்தொகை அதிகரிப்பு, சுற்றாடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியன காரணமாகவும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. எனவே இத்தகைய விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. இவ்விதம் விபத்துக்குள்ளாகும் மக்களுக்கு நாம் உடனடி முதலுதவியை சரியான முறையில் பெற்றுக் கொடுப்போமையானால் இவ்விதம் அதிகரித்து வரும் விபத்து மரணங்களின் எண்ணிக்கையை எங்களால் குறைத்துக் கொள்ள முடியும். சுனாமி அனர்த்தத்தை எதிர்நோக்கிய காலகட்டத்தில் எமக்கு இந்த முதலுதவி அளிப்பதன் முக்கியத்துவத்தை ஆதாரபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. எமது வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் ஒரு அசம்பாவிதத்தை நாம் எதிர்நோக்கலாம். ஆகவே இவ்வாறான எதிர்பாராத வேளையில் ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் போது நாம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். நிலைமையை அவதானித்து மதிப்பீடு செய்யுங்கள். அவ்விடத்தின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளியுங்கள். விபத்துக்குள்ளானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தேவையான உதவிகளை மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அசம்பாவிதம் ஏற்படும் போது அது என்ன என்பதை நாம் அனைவரும் அவதானித்து நன்கு சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். முதலுதவி அளிப்பதில் ஓரளவு அனுபவம் உங்களுக்கு இருப்பின் அசம்பாவிதம் இடம்பெற்ற இடத்துக்கு விரைந்து சென்று முதலில் தமக்கு அல்லது நோயாளிக்கு அல்லது அங்குள்ளவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அதனை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் அவசியம் ஏற்படின் விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து நோயாளியை அகற்றுவதும் அவசியமாகும். மேலும் நோயாளி ஆபத்தான நிலையில் இருக்கிறாரா, சுவாசிக்கின்றாரா என்பதை அவதானிப்பதும் அவசியமாகும்.
நோயாளி அப்போது சுவாசிக்காமல் இருந்தால் அவருக்கு செயற்கை மூலம் சுவாசிப்பதற்கு அனுசரணை அளிக்கும் அதே நேரத்தில் அவரது இதய துடிப்பு நின்றிருந்தால் அவரது நெஞ்சை அழுத்தி இதய துடிப்பை மீள ஆரம்பிப்பதற்கான முதலுதவியை மேற்கொள்ள வேண்டும். எனினும் இத்தகைய முதலுதவியை அளிப்பவர் அத்துறையில் அனுபவம் மிக்கவராக இருக்க வேண்டும். அனுபவம் இல்லாதவர் இதை செய்யக்கூடாது. நோயாளிக்கு முதலுதவி அளிக்கும் போது அவருக்கு வேதனை அளிக்காத வகையில் அவதானமாக செயற்படும் அதே வேளையில் மேலதிக சிகிச்சைக்காக பாதுகாப்பான முறையில் நோயாளியை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். திடீர் விபத்து ஏற்பட்டவுடன் பொதுவாக அவரை வைத்தியசாலைக்கு விரைவாக எடுத்துச் செல்லவே நாம் விரும்புவதுண்டு. சில சந்தர்ப்பங்களில் இவ்விதம் வைத்தியசாலைக்கு விரைவது அந்த அளவுக்கு பாதுகாப்பு அற்றது என்ற காரணத்தால் விபத்தில் ஏற்பட்டதை விட மேலும் பாதிப்பு நோயாளிக்கு ஏற்படலாம். ஆகவே நோயாளியின் உடல்நிலை மேலும் பாதிப்படையாத வகையில் பாதுகாப்பான முறையில் அவரை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். சமீபத்திய சுனாமி அனர்த்தம், வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, மின்னல் தாக்கங்கள் இவ்வகையான இயற்கை அனர்த்தங்களின் போது எமக்கு முதலுதவி மிகவும் அவசியமாகின்றது. இந்த நேரத்தில் எமக்கு அருகில் முதலுதவி அளிக்கக்கூடிய பொருட்களை கொண்ட ஒரு முதலுதவி பெட்டி எமக்கு அருகில் கட்டாயமாக இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பங்கள் மட்டுமன்றி கிருமி நாசினிகளால் ஏற்படுகின்ற அசம்பாவிதம், விஷ பாம்பு கடிகள் இந்த நேரத்தின் போதும் எமக்கு முதலுதவி அவசியமாகின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தின் போது நாம் எவ்வாறு முதலுதவி அளிக்க வேண்டும் என்பது குறித்து இப்போது தெளிவாக தெரிந்து கொள்வோம். எலும்பு முறிவு ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இத்தகைய விபத்தின் போது நீங்கள் முதலில் நோயாளியின் மனதில் உள்ள அச்சத்தை போக்க வேண்டும். அடுத்த நடவடிக்கையாக எலும்பு முறிந்த பகுதியை அசையாமல் வைத்து நோயாளியை சாந்தப்படுத்த வேண்டும். பொதுவாக எலும்பு முறிந்த பகுதியில் ஒரு மட்டையை வைத்து பாதுகாப்பாக கட்டுவது அவசியமாயினும் வீட்டில் அதற்கான சாதனங்கள் இல்லாதிருந்தால் பைல் அட்டையை அல்லது செய்தி பத்திரிகையை கீழே வைத்து மட்டையாக பயன்படுத்தலாம். ஒரு துணியினால் அப்பகுதியை பாதுகாப்பாக கட்டிய பின்னர் அவரை ஒரு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நோயாளியின் வேதனையை மேலும் அதிகரிக்காத வகையில் ஒரு வசதியான வாகனத்திலேயே அவரை கொண்டு செல்ல வேண்டும். வெட்டுக்காயம் ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறான விபத்தின் போது காயமடைந்த இடத்தை பலமாக அழுத்தி பிடிக்குமாறு நீங்கள் நோயாளிக்கு அறிவுறுத்த வேண்டும். அதற்கு பின்னர் காயமடைந்த கையை மேலே உயர்த்துமாறு சொல்லி நோயாளியை தரையில் அல்லது ஒரு நாற்காலியில் அமரச் செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் ஒரு சுத்தமான துணியை காயம் ஏற்பட்ட இடத்தில் வைத்து அழுத்தமாக கட்ட வேண்டும். எனினும் அதனை அளவுக்கு அதிகமாக அழுத்தி கட்டக்கூடாது. அதற்கு பின்னர் நோயாளியை ஒரு வைத்தியரிடம் அனுப்ப வேண்டும். காயப்பட்ட இடத்தில் இருந்து இரத்தம் பெருக்கெடுக்கலாம் என்பதால் அவ்விடத்தில் சவர்க்காரம் பூசி கழுவுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எரிகாயம் ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எரிகாயம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஒரு நீர் குழாய்க்கு கீழே சிறிது நேரம் சுமார் 10 நிமிடம் வரை தண்ணீரில் கழுவி அப்பகுதியை குளிரூட்ட வேண்டும். நேரடியாக குழாயை திறந்துவிட்டோ அல்லது நீர் நிரம்பிய ஒரு பாத்திரத்தில் எரிகாயத்துக்குள்ளான பகுதியை பாத்திரத்தில் உள்ள நீரின் மூலமோ கழுவலாம். தீக்காயம் ஏற்பட்ட பகுதியை தண்ணீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் அமிழ்த்தும் போது உடலில் இருந்து வெளியேறும் உஷ்ணத்தின் நிமித்தம் அந்த பாத்திரத்தில் உள்ள உஷ்ணமும் அதிகரிக்கும் என்பதனால் எந்த சந்தர்ப்பத்திலும் இவ்விதம் செய்யக்கூடாது. கடைசி நடவடிக்கையாக எரிகாயத்துக்குள்ளான இடத்தில் ஒரு சுத்தமான பொலித்தீன் துண்டை அல்லது தண்ணீரில் நனைத்த ஒரு பருத்தி துணியை வைத்து
நோயாளியை உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் எரிகாயத்திற்கு உள்ளான பகுதியில் பற்பசை, கத்தாழை இலை, கோழி எண்ணெய், முட்டையின் வெள்ளைக்கரு, உப்பு போன்றவற்றினால் தடவாதீர்கள். ஒருவர் நீரில் மூழ்கினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நினைவு இருக்கிறதா என்பதை கண்டுகொள்வதற்காக அவரது உடலை உலுக்கி பார்ப்போம். உலுக்கி பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. எனவே அவருடன் பேச முயற்சிக்க வேண்டும். அதற்கு பின்னர் அவருக்கு உணர்வு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக மெல்ல உடலை தட்டி அவருக்கு சிறிதளவு வலியை ஏற்படுத்த எத்தனிக்க வேண்டும். நோயாளி பேசாதிருந்தால் அவருக்கு உணர்ச்சி இல்லை என்று அர்த்தமாகும். நோயாளிக்கு உணர்வு இல்லை என்பதை தெரிந்து கொண்டவுடன் அடுத்து அவர் சுவாசிக்கிறாரா என்று அவதானித்து பார்க்க வேண்டும். அவர் சுவாசிக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமாயின் அவரது முகத்தில் நாடியை பிடித்து மேல் பக்கமாக உயர்த்தி உங்கள் காதை அவரது மூக்கு பகுதிக்கு கொண்டு சென்று அவர் சுவாசிக்கிறாரா என்பதை அவதானிக்க வேண்டும். நோயாளி சுவாசிக்கிறார் என்றாலும் அவர் உணர்வற்ற நிலையில் இருக்கிறார். அதற்கு காரணம் அவரது வயிற்றில் நீர் நிரம்பி இருக்கிறது என்றும் கருதப்படுகிறது. நாம் அவரது வயிற்றில் உள்ள நீரை அகற்றுவதற்கு முயற்சி செய்வதில்லை. அது இயற்கையாகவே வயிற்றிலிருந்து வெளியேறிவிட முடியும். அவரது வயிற்றில் இருந்து நீர் தானாகவே வெளியேறுவதற்கு உகந்த முறையில் அவரை தரையில் கிடத்த வேண்டும். அவரை ஒரு பக்கமாக கிடத்தும் போது அவரது கையின் உட்பகுதி அவரது கன்னத்தை தொட்டு கொண்டிருக்கும். வாயும் திறந்திருக்கும். இந்த நிலையில் சுவாசிப்பதற்கும் உதவியாக இருக்கும். நீரில் மூழ்கிய ஒருவரை வெளியில் எடுக்கும் போது அவர் சுயநினைவற்ற நிலையில் இருந்தாலும் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் அவரை இவ்விதம் ஒரு பக்கமாக சாய வைத்த நிலையில் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வது எப்போதும் நோயாளிக்கு உயிராபத்தை ஏற்படுத்தாது. தொண்டையில் ஏதாவது சிக்கி இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நோயாளியை எமது உடலுக்கு அருகில் கொண்டு வந்து அவரை இருமச் செய்ய வேண்டும். நாம் இவ்விதம் அவரை எங்களோடு பிடித்துக் கொள்வதற்கான காரணம் அவர் இருமும் போது கீழே விழுந்து மேலும் காயமடைவதை தவிர்ப்பதே ஆகும். நோயாளியினால் நன்றாக இரும முடியாது விட்டால் நாம் நோயாளியின் முதுகில் 5 தடவை தட்ட வேண்டும். நோயாளியை முன்பக்கமாக குனியச் செய்து அவரது முதுகில் 5 தடவைகள் தட்ட வேண்டும். இவ்விதம் சிக்கிய பொருளை முன்பக்கமாக வழுக்கிச் செல்வதற்கு ஏதுவாக 5 தடவைகள் கையால் தட்ட வேண்டும். அப்படி செய்தும் தொண்டையிலிருந்து சிக்கிய பொருள் வெளியே வராது விட்டால் நோயாளியின் வயிற்றில் ஒரு கையை வைத்து மற்ற கையின் உதவியுடன் மேல் நோக்கி 5 தடவைகள் அழுத்த வேண்டும். இவ்விதம் நீங்கள் வயிற்றை அழுத்தும் ஒவ்வொரு தடவையிலும் அந்த சிக்கிய பொருள் வெளியே வந்து விட்டதா என்பதை அவதானிக்க வேண்டும். கடைசி செயல்முறையாக வைத்தியரிடம் அழைத்துச் செல்லவும். வயிற்றை அழுத்தியதாக வைத்தியரிடம் கட்டாயமாக கூற வேண்டும். இதற்கு காரணம் இந்த அழுத்தத்தின் மூலம் உடலின் உட்பாகங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதனாலாகும். பாம்பு தீண்டிய ஒருவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. பாம்பு தீண்டியவுடன் நோயாளி பயத்தினாலும் அதிர்ச்சியினாலும் செய்வதறியாது இருப்பதனால் விஷம் உடல் முழுவதும் பரவக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. நாம் இத்தகைய சூழ்நிலையில் முதலில் நோயாளியின் பீதியை போக்க வேண்டும். அடுத்து பாம்பு தீண்டிய இடத்தை சவர்க்காரமிட்டு நன்றாக கழுவ வேண்டும். இந்த விஷம் வேகமாக உடல் முழுவதும் பரவும் என்பதனால் தீண்டப்பட்ட இடத்தை கூடிய விரைவில் இருதயத்திலிருந்து கீழே வைத்திருக்க எத்தனிக்க வேண்டும். எச்சந்தர்ப்பத்திலும் தீண்டப்பட்ட இடத்தில் அழுத்தவோ தீண்டிய இடத்தை ஒரு துணியினால் கட்டுவதையோ தவிர்க்க வேண்டும். அத்துடன் நோயாளியை ஓடவோ அல்லது தீண்டிய இடத்தை அசைக்கவோ இடமளியாதீர்கள். இறுதி நடவடிக்கையாக நோயாளியை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லும் அதே வேளையில் நோயாளியை ஒரு நாட்காலியில் அமரச் செய்து அல்லது நேராக இருக்கக்கூடிய வகையில் வைத்திருத்தல் அவசியம். நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது தீண்டிய பாம்பு எந்த வகையைச் சேர்ந்தது என்பது உங்களுக்கு தெரிந்தால் அதனை வைத்தியருக்கு கூற வேண்டும். அப்போது வைத்தியருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உதவியாக இருக்கும்.
இல்லையேல் இயற்கை சுற்றாடலுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாது அந்த பாம்பை கொன்றாவது வைத்தியருக்கு காண்பிக்க வேண்டும். கிருமிநாசினியை அருந்தியவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இத்தகைய சூழ்நிலையில் நோயாளி சுயநினைவுடன் இருக்கிறாரா, சுவாசிக்கின்றாரா என்பதை அவதானிக்க வேண்டும். அதை அடுத்து நோயாளி சுவாசிப்பதற்கு வசதியாக மற்றும் அவர் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தால் அதனை எவ்வித இடைஞ்சலுமின்றி செய்வதற்கு உகந்த வகையில் அவரை ஒரு சௌகரியமான முறையில் படுக்கச் செய்ய வேண்டும். அடுத்து நோயாளியை பாதுகாப்பாக ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அப்போது அவர் அருந்திய கிருமிநாசினி போத்தலையும் கொண்டு சென்று வைத்தியருக்கு காட்ட வேண்டும். அதனால் வைத்தியர் இலகுவான முறையில் அவருக்கு சிகிச்சையை ஆரம்பிக்கலாம். எனினும் இத்தகைய கிருமிநாசினிகளை தொடும்போது நீங்கள் கையுறைகளை அணிந்திருக்க வேண்டும். கையுறைகள் இல்லாதிருந்தால் கையுறையாக ஒரு பொலித்தீன் பையை பயன்படுத்தலாம். வைத்தியசாலைக்கு நோயாளியை கொண்டு செல்லும் போது கிருமிநாசினி போத்தல் இல்லாதிருந்தால் நோயாளி எடுத்த வாந்தியின் ஒரு பகுதியை பாதுகாப்பான முறையில் கொண்டு சென்று வைத்தியரிடம் காட்ட வேண்டும். எக்காரணம் கொண்டும் நோயாளியை வாந்தி எடுக்கச் செய்யுமாறு தூண்டாதீர்கள். தேங்காய்பால், சவர்க்கார தண்ணீர் ஆகியவற்றை அருந்தச் செய்வதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நோயாளிக்கு எவ்விதம் செயற்கை சுவாசத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும்? முதலில் நோயாளியின் வாயில் எச்சில், சளி, வாந்தி அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் இருக்கின்றனவா என்பதை அவதானிக்க வேண்டும். வாயில் ஏதாவது சிக்கியிருந்தால் முதலுதவி செய்பவர் தனது விரலை வாயில் விட்டு ஒரு பொருள் இருந்தால் அதனை அகற்றிவிட வேண்டும். வெளியில் எடுக்க முடியாத ஏதாவது ஒன்று சிக்கியிருந்தால் அதை அப்படியே விட்டுவிட்டு நோயாளியின் நெற்றியில் கையை வைத்து தலையை பின்பக்கமாக சரித்து நோயாளி சரியான முறையில் சுவாசிக்கின்றாரா என்பதை அவதானிக்க வேண்டும். அவர் சரியாக சுவாசிக்கின்றாரா என்பதை அறிந்து கொள்வதற்கான 3 வழிகள் இருக்கின்றன. சுவாசிப்பதை பரிசோதிப்பதற்கான 3 வழிகள் இருக்கின்றன. அவதானியுங்கள், செவிமடுங்கள், தொட்டுணருங்கள் என்று நாம் கூறுவதுண்டு. ஒருவர் சுவாசிக்கின்றார் என்றால் அது காதுக்கு கேட்கும். நோயாளி சுவாசிப்பதாக இருப்பின் எங்கள் காது மற்றும் கன்னப்பகுதிக்கு சுவாசிப்பதன் உஷ்ணப்பகுதியை உணர முடியும். நோயாளியின் நெஞ்சை அவதானிக்கும் போது சுவாசிப்பதனால் அவரது நெஞ்சு பகுதி உயர்ந்து தாழ்வதை அவதானிக்கலாம். இவ்விதம் அவதானித்து நோயாளி சுவாசிக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் அவருக்கு செயற்கையாக சுவாசிப்பதற்கான வழியை செய்து கொடுக்க வேண்டும். நோயாளியின் மூக்கை 2 விரல்களினால் பொத்திக்கொண்டு நாம் அவரது முகத்தை நோக்கி குனிந்து எங்களது வாயினால் நோயாளியின் வாயை முற்றாக மூடிக்கொள்ளக்கூடிய வகையில் இவ்விதம் போத்திக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நாம் 2 வினாடிகளுக்கு நோயாளியின் வாய்க்குள் காற்றை ஊத வேண்டும். பின்னர் 4 வினாடி இடைவெளியை இட வேண்டும். இதை இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவ்விதம் அவசரமாக செயற்கை சுவாசத்தை பெற்றுக் கொடுத்த பின்னர் நோயாளிக்கு நாடி துடிப்பு இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். இதை அவதானிப்பதற்கான 2 முறைகள் இருக்கின்றன. கண்ணுக்கு கீழ்ப்பகுதி சிவப்பு நிறமாக மாறியிருக்கிறதா அல்லது இளம் நீளமாக மாறியிருக்கிறதா என்பதை அவதானிப்பதன் மூலம் அதனை கண்டுகொள்ளலாம். அல்லது உதட்டின் நிற மாற்றத்தின் மூலமும் கண்டுகொள்ளலாம். பின்னர் கன்னத்தில் கையின் மேல் பகுதியை வைத்து உடலில் உஷ்ணம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்விதம் செய்யும் போது இந்நோயாளிக்கு நாடி துடிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். நோயாளியின் நாடி துடிப்பு நின்றிருந்தால் நாம் செயற்கை ரீதியில் கைகளினால் நெஞ்சு பகுதியை அழுத்தி இதயத்தை மீண்டும் இயங்கச் செய்ய எத்தனிக்கலாம். எனினும் நாடி துடிப்பு இருக்குமாயின் நாம் நோயாளிக்கு செயற்கை மூலம் சுவாசிப்பதற்கான வசதியையே செய்து கொடுக்க வேண்டும். அப்படியாயின் நாம் முன்பு கூறியது போன்று 10 தடவைகள் அந்நோயாளிக்கு செயற்கை மூலமாக சுவாசிப்பதற்கான செய்முறையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். புற நெஞ்செழுத்தத்தை கொடுப்பது எப்படி? இவ்விதம் இதயத்தை மீண்டும் துடிக்கச் செய்வதற்காக இந்த செய்முறையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவரது இதயம் எங்கு இருக்கிறது என்பதை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும். இந்த செய்முறையின் மூலம் நாம் இதய பகுதியை அழுத்த வேண்டி இருக்கிறது. இவ்விதம் எமது 2 விரல்களை இதயம் இருக்கும் இடத்திற்கு மேலாக அழுத்தியவாறு கொண்டு செல்ல வேண்டும். இதோ இந்த இடத்தில், அதாவது இதுதான் இதயம் இருக்கின்ற சரியான இடம். இங்கு 2 விரல்களை வைத்து ஒரு விரலை இந்த இடத்திலும் மற்ற விரலை இங்கும் வைக்க வேண்டும். பின்னர் இதயம் இருக்கிற இடத்துக்கு எம்முடைய கையை கொண்டு சென்று அந்த விரலை தொடக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதற்கு பின்னர் எமது மற்ற கையை இவ்விதம் வைத்து நோயாளிக்கு நேராக எமது முட்டுக்காலை இவ்விதம் வைத்துக் கொண்டு நிற்க வேண்டும். அதற்கு பின்னர் எமது 2 கைகளை இவ்விதம் இறுக்கமாக பொத்திக்கொண்டு வெளியிலிருந்து இதயத்தை அழுத்த முடியும். இவ்விதம் 15 தடவைகள் நாம் நோயாளியின் இதயத்தை அழுத்த வேண்டும்.
කියලා අපි 15 වතාවක් රෝගියාට බාහිර පප්පු ඉන්නවාර ලබලා දෙනවා. நோயாளிக்கு செயற்கை சுவாசத்தை அளிப்பதிலும் இதய துடிப்பை மீள ஆரம்பிப்பதற்கான அழுத்தம் செய்வதிலும் உங்களுக்கு அனுபவம் இல்லாதிருந்தால் எக்காரணம் கொண்டும் அதனை செய்ய எத்தனிக்காதீர்கள். அசம்பாவிதம் அல்லது திடீர் விபத்து என்றால் என்ன? முதலுதவி என்றால் என்ன? முதலுதவி எப்போது வழங்கப்பட வேண்டும், எவ்விதம் வழங்கப்பட வேண்டும், எங்கு வழங்கப்பட வேண்டும்? அத்துடன் எதிர்பாராத வேளையில் இடம்பெறுகின்ற ஒரு அசம்பாவிதத்திற்கு நாம் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், நாம் எவ்வாறு சாதுரியமாக செயற்பட வேண்டும், இவை அனைத்து குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் பலவற்றை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஆகவே தேசிய விஞ்ஞான மன்றத்துடன் இணைந்து உங்களுக்கு வழங்கிய வாழும் வையகம் நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெறுகின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வாழும் வையகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். வழங்குபவர்கள் தேசிய விஞ்ஞான மன்றம்.